பண்டைய தமிழனுடைய இசைக்கருவிகளில் குழல் கருவி மற்றும் தோல் கருவிகளை பார்ப்போம். குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் என்னும் 5 அணிகளுக்கும் தனித்தனியாக பறைகள், தோல் கருவிகள் கூறப்பட்டிருக்கின்றன. அதனாலே குறவர்களும் மறவர்களும் இடையர்களும் கடையர்களும் துளையர்களும் தமக்குரிய வேறு வேறு பறைகளை முழக்கினார்கள் என்று அறிகின்றோம். நரம்பு கருவி என்பது யாழ். அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தோல் கருவியினுடைய பொதுவான பெயர் முழவு என்பது. பேரிகை, படகம், உடுக்கை, மத்தளம், சல்லிகை, கரடிகை, திமிலை, குடமுழா, தக்கை, கணப்பறை, தமருகம், தன்னுமை, தடாரி, மொந்தை, முரசு, வீரலேறு, பாகம், உபாங்கம், நாழிகைப்பறை, துடி, பெரும்பறை என தோல் கருவிகள் பல கருவிகள் தமிழகத்தில் இருந்திருக்கிறது. கரடி கத்தினாறு போல அது ஒலி எழுப்புவதனால் அதுக்கு கரடிகை என்று பெயர். சல் சல் என ஓசை எழுப்புவதனால் அதற்கு சல்லிகை என்று பெயர். இதுவற்றில் இருக்கக்கூடிய தோல் கருவிகளில் மிக சிறப்பான ஒன்று தன்னுமை என்பது. தற்போது இருக்கக்கூடிய மிருதங்கம் என்று சொல்லக்கூடியது. அதேபோல குழல் வழியால் எழியே தன்னுமை பின்னர் முழவி அம்பல் ஆமந்திரிகை என்று ஒரு சூத்திரம் இருக்கிறது. அதாவது முதலில் குழல் ஊத வேண்டும், பிறகு யாழ் இசைக்க வேண்டும், பிறகு முழவு ஒலிக்க வேண்டும். இதுக்கு ஆமந்திரிகை அப்படின்னு பேர். ஆமந்திரிகை என்பது தற்போது இருக்கக்கூடிய பல வாத்தியங்களை ஒன்றாக இசைக்கக்கூடிய ஆர்கெஸ்ட்ராவை சார்ந்த ஒன்று. இந்த ஆமந்திரிகை என்று சொல்லக்கூடிய பல இசைக்கருவிகள் ஒன்றாக இசைக்கக்கூடிய ஒரு அழகு அந்த காலத்தில் இருந்திருக்கிறது, சங்க காலத்தில் இருந்திருக்கிறது. அடுத்து துளைக்கருவி என்று பார்க்கிற போது கொன்றை படத்தில் துளையிட்டு ஊதுவது கொன்றை குழல். அதேபோல் ஆம்பல் குழல், முல்லைக்குழல் என்றெல்லாம் குழல்கள் இருந்திருக்கிறது. வங்கியம் என்ற ஒரு குழல் இருந்திருக்கிறது. அந்த குழலுடைய நீளம் 20 விரல் அளவாக இருந்திருக்கிறது. கருங்காலி மரம், செங்காலி மரம், மூங்கில், சந்தனம், வேம்பு, பலா போன்ற மரங்களாலும் வெண்கலத்தாலும் குழல்கள் செய்யப்பட்டு இசைக்கப்பட்டன என்று நாம் சங்க இலக்கிய பாடல்களிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே பண்டை தமிழுடைய இசைக்கருவிகள் மிகவும் நுட்பமானவை என்று நாம் தெரிகிறோம். அடுத்த வீடியோவில் நரம்பு கருவி